வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வினோ வயர் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் கூடையில் டபுள் கலரில் ட்ரையாங்கிள் ஷேப் மாடல் எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே பேஸ் போட்டு 3 லைன் பின்னியிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்டு பார்ப்போம். இதோட மெஷர்மெண்ட் வந்து 15 சென்டிமீட்டர் வந்து இந்த சென்டர் பாயிண்டில் எடுத்துக்கணும். எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா, நீளம் வந்து 30 சென்டிமீட்டர் கிடைக்கும், அகலம் வந்து 18 சென்டிமீட்டர் கிடைக்கும். மொத்தம் வந்து 10 லைன் வந்து ஹைட்டு பின்னணும். இந்த மாதிரி தான் கிடைக்கும். இது வந்து கீழே இருந்து ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் சொல்லிட்டு இது நம்பர்ஸ் போட்டிருக்கேன். ஒவ்வொரு லைனாக பின்னணும். இந்த சைடில் வந்து ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து ப்ளூ கலர் ப்ளெயினாக பின்னிக்கிறோம். நான் பின்னியிருக்கேன். அடுத்து ஒரு லைன் வந்து எல்லோ கலர் பின்னணும். அதுவும் ப்ளெயினாக நம்ம பின்னிக்கலாம். நம்ம 4வது லைன்லேருந்து தான் மாடல் போட ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு வந்து 65 நாட் கிடச்சிருக்கு. இதை நம்ம 5 பிரிச்சுக்குவோம். உங்களுக்கு 64 63 அந்த மாதிரி வந்து ஒத்தப்படையில் கிடச்சுன்னா, எந்த இடத்துல வந்து அதிகமான கேப் இருக்கோ அந்த இடத்துல வந்து இங்கே பார்த்தீங்களா, இப்போ நம்ம சரி பண்ணி கொஞ்சம் கேப் இருக்க இடத்துல 2 நாட் போட்டு அதை ஈக்குவல் பண்ணிக்குவோம். இது கவுண்டிங் தான். இப்போது 4வது லைன் பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். இதான் 4th லைன். 4th லைனில் வந்து 4 கலர் வந்து எல்லோவும் 1 கலர் ஆரஞ்சும் பின் எடுத்துக்கலாம். டபுள் கலர் எடுத்துக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். இந்த சைடு எடுத்துக்குவோம், ஏதாச்சும் ஒரு சைடு. இப்போ உள்ளேருந்து இப்படி வெளியில் விட்டு மேலே எடுத்துக்கலாம். எடுத்து இந்த பட்டை இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி தள்ளி தள்ளி இது மேலே வச்சு ஃபஸ்ட் நாட் போடலாம். ஒரு ரவுண்டு சுற்றி இது 2க்கு இடையில விட்டு ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு. அடுத்தடுத்து ஒரு 3 நாட் போட்டுக்கலாம். இப்போ 4 நாட் போட்டேன். இதுக்கு அடுத்து 5வது நாட் வந்து நம்ம ஆரஞ்சு கலரில் போடணும். இதுவும் இதுக்கு பக்கத்து நாட்டில் வந்து உள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுத்து இந்த சைடில் வந்து சொருகிக்கலாம். சொருகி ஒரு நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ இந்த ஆரஞ்சு கலர் வந்து பின்னோக்கி வயரை வச்சு அப்படியே சுற்றி கொண்டு வரணும். இதுக்கப்புறம் வந்து இந்த பின்னாடி இருக்க எல்லோ கலர் வந்து முன்னாடி கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து 4 நாட் போட்டுக்கலாம். இப்போ 4 நாட் போட்டாச்சு. இப்போ வந்து எல்லோ கலர் வந்து பின்பக்கம் வச்சுட்டு இந்த ஆரஞ்சை கொண்டு வந்து முன்னாடி கொண்டு வந்து ஒரு நாட் போட்டுக்குவோம். போட்டாச்சு. மறுபடியும் இந்த ஆரஞ்சை பின்னாடி வச்சுட்டு 4 எல்லோ கலர் கொண்டு வருவோம். அடுத்து வந்து ஒரு ஆரஞ்சு கலர் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு 4 எல்லோ, ஒரு ஆரஞ்சு, 4 எல்லோ, ஒரு ஆரஞ்சு, 4 எல்லோ, ஒரு ஆரஞ்சு. இதே மாதிரி தான் இந்த ரவுண்டு, அதாவது 4வது லைன் பின்னுறோம் இல்லையா, இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக இதே பேட்டர்னில் தான் வரும். நான் முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு எப்படின்னு காட்டுறேன். ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டேங்க. இதுக்கு அடுத்த லைன், அதாவது 5வது லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னா, இந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, 2 ஆரஞ்சும், இதுக்கு இடையில இருக்க அந்த எல்லோ சென்டரில் வந்து 3 எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். அதாவது 2 ஆரஞ்சு 3 எல்லோ கலர், 3 எல்லோ 2 ஆரஞ்சு, 3 எல்லோ 2 ஆரஞ்சு. இதே மாதிரி தான் இந்த லைன் 5வது லைன் ஃபுல்லாக வந்து 3க்கு 2ன்ற வீதத்தில் நம்ம முடிக்கணும். இப்போது 5வது லைன் முடிச்சுட்டு நான் 6வது லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 6வது லைன் எப்படின்னா, எல்லோ கலர் வந்து 2ம் ஆரஞ்சு கலர் வந்து 3 இருக்கும். இதே பேட்டர்னில் 2க்கு 3 2க்கு 3 பண்ணால், அதாவது எல்லோ கலர் வந்து குறைச்சிட்டே வரணும், ஆரஞ்சு வந்து கூட்டிகிட்டே போகணும். இந்த லைன் ஃபுல்லாக இதே பேட்டர்னில் தான் வரும். இப்போது 7வது லைன் நான் பின்ன ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து 4 ஆரஞ்சு ஒரு எல்லோ, 4 ஆரஞ்சு ஒரு எல்லோன்னு சொல்லிவிட்டு இந்த ரவுண்டு ஃபுல்லாக முடியும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம கலர் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இங்கே 8வது லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த 8வது லைன் ஃபுல்லாக ஒரே ப்ளெயினாக வந்து ஆரஞ்சு கலர் பின்னிக்கலாம். பின்னி முடிச்சுட்டு இங்கே பார்ட்ரு கொடுத்தோம் இல்லையா, 2 ப்ளூ கலர், இதே மாதிரி லாஸ்ட்டில் மேலே 2 லைன் வந்து ப்ளூ கலரில் கொடுத்து கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் முடிச்சுட்டு காட்டுறேன். நான் கூட ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி மேலேயே வந்து பார்டர் கொடுத்துட்டேன். இதோட ஃபுல் வியூ இது தாங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் வேறு ஏதாவது மாடல் வேணாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் பின்னி காட்டுறேன். தேங்க்யூ.